வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான டேஸ்டான செட்டிநாடு முறையில் திருக்க மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இந்த மீனில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. இந்த குழம்பு நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் திருக்க மீன். திருக்க மீன் வந்து இந்த மாதிரி நமக்கு சதுரமாக கட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து தலைப்பகுதி மட்டும்தான். ஆனால் அந்த மீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதோட அளவு வந்து 1 கிலோ இருக்கும். இந்த மீன் நல்ல பெரிய பெரிய பீஸாகவே நான் வந்து கட் பண்ணி வாங்கிட்டேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இதில் வந்து முள்ளே கிடையாது, அப்படியே நம்ம கடித்து சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விடாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து இந்த மீனில் வந்து இறங்கும். குழம்போடு நம்ம சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிப்பு எல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். நாளை விட மறுநாள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இது வந்து இந்த குழம்பு செய்கிற டைம் வரைக்கும் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை. இது அப்படியே ஊறட்டும், நம்ம வந்து குழம்பு செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா அடிக்கணமுள்ள பாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெய்யோ நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து அதிகமாக எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. அவசரப்பட்டு நீங்கள் அடுத்தது சேர்த்துற வேணாம். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் நமக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. சில பேர் வந்து மஸ்டர்ட் ஆயிலில் சமைப்பாங்க, அவங்க வந்து கடுகு சேர்க்க தேவையில்லை. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் சேர்க்கும் போது மட்டும் நம்ம வந்து சிம்மில் வச்சு நம்ம சேர்ப்போம், இல்லாட்டி கருகிரும். இது கூடவே நான் ஒரு 7 பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து பூண்டு வந்து நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வரப்போகுது. அதுக்கு இடையிலேயே நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நீங்கள் வதக்கணும். ரொம்ப வதங்கணும் தேவையில்லை. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இது கூடவே நான் வந்து ஒரு 3 தக்காளி, சின்ன மீடியம் சைஸ் அளவு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா நமக்கு வந்து குழைய வேகணும். அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டித்தன்மையும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா சீக்கிரமாக நமக்கு வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது திருக்க மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த புதுசாக குழந்தை பெற்றவங்க நீங்கள் இந்த மீன் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் நல்லா சுரக்கும். இப்போ இதுக்கு அந்த வேகிற டைம்லேயே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்குவோம். இது கூடவே ஒரு 4 பெரிய பூண்டு, சின்னமாக இருந்தால் ஒரு 6 சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம்.
அதே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு கூட்டுவோம். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாக தூள் வச்சுருந்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது இந்த பவுடர் நம்ம சேர்த்தோன்னா குழம்பு நல்லா கலர் கொடுக்கும், காரமும் நமக்கு கம்மியாக இருக்கும். இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு கூட்டி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட அந்த தூள் வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே அளவு உங்களுக்கு புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நீங்கள் அதில் ஊற்றிடுங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னா இந்த பொடியெல்லாம் நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கிறனால பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நான் பாருங்கள் மேலே எண்ணெய்லாம் திரண்டு வந்துருச்சு. புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போது இந்த டைம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அந்த குழம்புல வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துடலாம். மீன் குழம்புல எல்லாருமே வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த திருக்க மீன் குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்தோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாடு பக்கம்லாம் இது வந்து அம்மியில் அரைச்சி சேர்ப்பாங்க. மல்லி எல்லாமே வந்து அப்படியே அரைச்சி சேர்ப்பாங்க. இது வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மீன் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து முள்ளே இருக்காது, அப்படியே நம்ம வந்து கடிச்சு சாப்பிடலாம். புதுசாக குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் சுரக்கும், இந்த பேக் பெயின்லாம் அவங்களுக்கு இருக்காது. இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, நல்லா கெட்டித்தன்மையும் நமக்கு வந்துருச்சு. நம்ம கடைசியாக கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குழம்பு நல்லா கெட்டித்தன்மை வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மீன் வந்து எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்குமே வந்து உடம்பு பாடி பெயினுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே நல்லது. மீனில் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒமேகா 3 இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வயசானவங்களும் சாப்பிடலாம். இந்த மீன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வந்து மீன் பீஸ் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணாலே போதும். இது வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தான் வெந்துடும். இந்த மீன் வந்து உடையாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் சூடு பண்ணாலும் இந்த மீன் வந்து உடையாது, அப்படியே இருக்கும், கரையாது. ஆனால் இதோட வேகிற டைம் வந்து உங்களுக்கு வந்து 2 நிமிஷம் தான். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து வெந்துடும். பாருங்கள், சூப்பராக கெட்டியாக அருமையாக வெந்துருச்சு. மீனும் சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா மீன் உடையவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மீன் வந்து அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. இந்த மீனில் வந்து நீங்கள் வந்து இந்த மீன் குழம்பு நீங்கள் அவசியம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தான ஒரு மீன் வகை சேர்ந்தது இது. நீங்கள் இதோட இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம கொஞ்சமாக வந்து மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி கடைசியாக நம்ம சேர்க்கும்போது சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கடைசியாக நம்ம சேர்க்குறோம். இந்த மீன் குழம்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.